திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் இது, தேவரை காத்த இடம். அசுரரை வென்ற இடம் இது, தேவரை காத்த இடம். அற்புதமான லொக்கேஷன். இங்கே பாருங்க, திருச்செந்தூர் மலை மாதிரியே இருக்கு பாருங்க. தள்ளுப்பா, அது என்னப்பா 2 மலை மாதிரி இருக்குதுப்பா. இன்னும் அடுத்து யார் ஆட்சி வைக்கிறாங்கிறத காட்டுதா? என்னடா இது, பயங்கரமாக இருக்குங்க. எங்கே திரும்பினாலும் அங்கே மலைகள். அற்புதமான லொக்கேஷன். சந்தோஷம். அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு எல்லாம் தோணுது. இல்லை, அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. மக்கள் யார் அதிகமாக யாருக்கு ஓட்டு போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக ஒரு புரட்சியும் போராட்டமும் ஒரு பயங்கரமான சண்டையும் இருக்குது. ஆமாம். சரி, இப்போ சொன்ன மாதிரி மதுரைக்கும் சினிமாவுக்கும் ஒரு சம்பவம் வந்திருக்கு. மிகப்பெரிய சம்பவம். ஆரம்பத்தில் இருந்து நானும் மதுரைக்காரன் தானே. திண்டுக்கல் பிரித்து விட்டாங்க. பிறக்கையில் மதுரை டிஸ்ட்ரிக்கு, இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு, ஜவாதிப்பட்டி ஒட்டஞ்சத்திலேருந்து கிட்ட. ஆமாம். அரசியல் பயணங்கள் எப்படி போயிட்டுருக்கு? அரசியல் பயணங்கள் பூதாகரமாக இறங்க வேண்டியிருக்கும். நேரம் வந்துருச்சு. அதற்கான தேவை இருக்குது. ஆமாம். தம்பி விஜய் இப்போ ஆமாம் என்ன பண்ண போகிறாரு? இல்லை, அது அவரவர் விருப்பம்தான். நம்ம அரசியல்னு வந்துட்டால் தம்பி அண்ணன் எல்லாமே மகாபாரத கதை தான். அதனால் ஆதரவா இல்லை எதிர்ப்பா அதெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு நான் இந்த அறியாமையில் நடிக்க வந்திருக்கிறேன் ஐயா. நான் ஒரு அறியாதவன் ஐயா. நடிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஐயா. ஆமாம். எனக்கு வந்துட்டு ஒரு போதை கலாச்சாரம் இருக்கு. ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, கிருஷ்ணா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கொக்கைன் பார்ட்டின்றது வந்து உண்மைக்கே இதில் உங்களுடைய கிளப்ல இருக்குதா? இல்லை, நான் கேள்விப்பட்டதில்லை. என் பையனை மாட்டேன்னா 4 சாத்தனே நான் தான் பிடிச்சே கொடுத்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னு. அவன் கேட்டுட்டு விட்டுருவோன்னாங்க. அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க. அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்போ குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் புழங்கப்படக்கூடாது. சினிமான்னு இல்லை, ஏன் புழங்குது? இப்போது கலாச்சாரம் காய்ச்சினா பிடிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி விற்பான்? தூக்கி உள்ள வைய போடு, இது பண்ணு. அது புழக்கங்கள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ நடக்குது. பாவம், அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன், பெரிய ஹீரோ. படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல அழகான நடிகர்கள், ஸ்ரீகாந்தெல்லாம் நல்ல நடிகர்களுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல. அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில். அது வெளிநாடுகளெலாம் தூக்கி உடனே பட்டார் உள்ளே போட்டுருவாங்க. ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை, பசங்களை, இளைஞர்களை உட்படுத்தக்கூடாது. அது இராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமாக அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. பல பேர் அவர்களை மீறி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. சிவகங்கையில் லாக்அப் டெத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். ஒரு சின்ன பையன், 27 வயசு பையனை வந்துட்டு எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கூப்பிட்டு போகிறீங்க. வாங்க, ரொம்ப தவறு. செயல்பாடு எப்படி? அது இதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. தடாலியாக கூட்டி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியாக போலீஸாக அடித்தவங்க, உத்தரவு போட்டவங்க, ஃபோன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடுவு ரோட்டில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடித்து கொல்லணும். ஒரே நாள் முடிச்சு மேட்ரு. அடித்து கொள்கிறாங்க, எஃப்ஐஆர் போடலாம், கொண்டு போய் உள்ளே வைக்கலாம், என்கொயரி பண்ணலாம். முறைப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? யார் அது ரொம்ப ரத்தம் கொதிக்குது. இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, சிபிஐ பண்ணுறது, சிஐடி பண்ணுறது, இந்த விசாரணை, வெள்ளை பூண்டு, வெள்ளம், இதெல்லாம் ஒரு மயிரும் வேலைக்கு ஆகாது. அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே இடத்துல நிற்க வச்சு மக்களை கல்லால் கொடுத்து அடித்து சாப்பிடுங்க. சட்டத்தை மாற்றுங்க. என்ன தப்பு இருக்குது? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். அப்போ தான் அடுத்து பண்ண மாட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.